Hi friends, Best Laser Dental Clinic and Implant Center இருந்து நான் உங்க பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி. சொத்தப்பல்ல பிரச்சனைனால நம்ம கிளினிக் வரக்கூடிய ஒரு 10 பேர்ல 3 பேருக்கு பாத்தீங்கன்னா பச்சரிசி சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. டாக்டர் இந்த பழக்கம் வந்து ரொம்ப கெடுதல்னு எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களால ரொம்ப எளிமையா இந்த பழக்கத்தை விட்டு வெளில வர முடியல. இந்த பழக்கத்தை விடுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. பச்சரிசி சாப்பிட்ற பழக்கத்தை விடுறதுக்கான 7 சிம்பிள் டிப்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1, உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய HB லெவல், அதாவது இரும்பு சத்து. பொதுவாக இது வந்து 10க்கு மேலே இருக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு இது 10க்கு கீழே இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பச்சரிசி, ஸ்லேட்டு, பல்பம், சாக்பீஸ், செவுத்தில் இருக்கிற பெயிண்ட்டை வந்து சுரண்டி சாப்பிட்ற பழக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ரத்த சோகை பிரச்சனை சரியானாலே இந்த பழக்கத்தை தன்னால் விட்டுருவாங்க. அதனால உங்களுக்கும் இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்கள் அருகில் இருக்கிற லேபுக்கு போயிட்டு உங்கள் பிளட்டை செக் பண்ணிக்கோங்க. HB லெவல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். உங்களோட பொதுநல மருத்துவர்கிட்ட போயிட்டு அதுக்கான தகுந்த சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆங்கில மருத்துவத்தில் ஈடுபாடு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆயுர்வேத மருத்துவமும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ஆயுர்வேதாவில் இதுக்கான சிகிச்சை முறைகள் நிறையா இருக்குது. அதுக்கான பலன்களும் நல்லா இருக்குது. 2வது, உங்கள் உடலில் இருக்கிற தைராய்டு ஹார்மோனில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், அதாவது சில பேருக்கு அது ரொம்ப அதிகமாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த மாதிரி தைராய்டு பிரச்சனை ஏதாச்சும் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பச்சரிசி சாப்பிட்ற பழக்கம் இருக்கலாம். உங்களோட மருத்துவர்கிட்ட போயிட்டு இந்த தைராய்டை பரிசோதனை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கான தகுந்த சிகிச்சையை எடுத்துக்கோங்க. 3வது, எப்பெல்லாம் உங்களுக்கு பச்சரிசி சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் ஏதாச்சும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. உதாரணத்துக்கு சுண்டல், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை இந்த மாதிரி ஒரு ஜாரில் ஒரு பாட்டிலில் போட்டுக்கோங்க. உங்கள் அறையில் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு அரிசி சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் இதை எடுத்து சாப்பிட்டே வாங்க. 4வது, பச்சரிசி சாப்பிடும்போது நரன்னு ஒரு உணர்வு ஏற்படும். அது நிறைய பேருக்கு பிடிக்குது. அதனால பச்சரிசியை அதிகமாக எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி தோணும் போதெல்லாம் நீங்கள் சன்ஃப்ளவர் சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு சூரியகாந்தி விதைகள் நிறைய கடைகளில் கிடைக்கும். இது வாங்கி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு அரிசி சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் இது கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு மினிட்டே வாங்க. இந்த பழக்கத்தை நீங்கள் ரொம்ப எளிமையாக விட்டுருவீங்க. 5வது, பபிள்கம். எப்போல்லாம் உங்களுக்கு பச்சரிசி சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து சுகர்லெஸ் பபிள்கம் அப்படின்னு சொல்லி ஆர்பிட்லேயும் கிடைக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டே வாங்க. இந்த பழக்கத்தை ரொம்ப நாளுக்கு நீங்கள் வச்சுக்காதீங்க. இதனால உங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படும். 6வது, பச்சரிசி சாப்பிடணும்னு தோணும் போதெல்லாம் நீங்கள் ஒரு சொம்பு நிறைய சுடு தண்ணி, ரொம்ப சூடாக இல்லைங்க, வெதுப்பான சுடு தண்ணி ஒரு சொம்பு நிறைய குடிச்சிட்டே வாங்க. இந்த பழக்கத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுறலாம். 7வது, ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த வழிமுறை இருக்குங்க. அதாவது ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, அதை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 இல்லை 3 ஸ்பூன் நெய்யை இது மேலே ஊற்றி ஸ்பூனில் தினமும் சாப்பிட்டே வாங்க. இல்லைனா ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் நெய்யை விட்டு அதை சூடு பண்ணி அதில் நீங்கள் இந்த வாழைப்பழ துண்டுங்களை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் நீங்கள் சாப்பிட்டே வாங்க. தினமும் ஒரு வாழைப்பழம் இந்த மாதிரி சாப்பிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த பழக்கத்துலேருந்து வெளில வந்துடலாம். இப்போ நான் சொன்ன இந்த 7 டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலனா கூட இந்த பச்சரிசி சாப்பிட்ற பழக்கத்தை நீங்கள் விட்டுடுவீங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? பச்சரிசி சாப்பிடும் போதெல்லாம் உங்களுக்கு பற்களில் பாதிப்பு ஏற்படுது, பற்கள் சொத்தை ஆகுது, நீங்கள் ஒவ்வொரு பல்லாக இழந்துட்டே வரீங்க. அப்போது ஒரு கட்டத்தில் உங்களால் அரிசி மட்டும் இல்லைங்க எந்த உணவையும் சாப்பிட முடியாமல் போயிடும். அப்போது தானாகவே நீங்கள் பச்சரிசி சாப்பிட்றத விட்டுருவீங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆபத்துலேருந்து உங்கள் பற்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக நான் சொன்ன இந்த 7 டிப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரொம்ப எளிமையாக நீங்கள் இந்த பழக்கத்தை சரி செஞ்சுக்கலாம், உங்கள் பற்களையும் காப்பாற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சரிசி சாப்பிட்ற பழக்கத்தை விடுறதுக்கான 7 முக்கியமான டிப்ஸ் பார்த்தோம். அடுத்து வேறொரு முக்கியமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.